எல்லோருக்கும் இன்ஃபோஹெல்த் 360 அன்பான வணக்கம். இன்று நாம் சிக்கன் பாக்ஸ் அதாவது சின்னம்மையை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிக்கன் பாக்ஸ் இது சீக்கிரமாக டக்குன்னு ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு சீக்கிரமாக பரவக்கூடிய இது ஒரு வியாதி. வழக்கமாக ஒரு மைல்டாக வந்துட்டு போயிடும். ஒருவேளை வந்து இம்யூனிட்டி இன்ஜெக்ஷன் போட்டது வேக்சின் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் மைல்டாக வந்துட்டு அப்படியே போயிடும். சில பேருக்கு இம்யூனிட்டி பவர் நேச்சுரலாகவே இருந்துச்சுன்னு அவங்களுக்கும் கொஞ்சமாக வந்துட்டு கூட போயிடும். ஆனால் முக்கால்வாசி வந்து சில சமயம் வந்து கொஞ்சம் சிவியராக கூட ஆகும். இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இந்த மாதிரி கொப்பளம் வரும். எல்லா இடத்துலையும் கொப்பளம் வரலாம். இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னாக்கா, கண்ணில் கூட வந்து இது வரலாம். அதனால தான் பழைய காலத்தில் இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்தவங்களுக்கு பாருங்கள் கண் போயிருந்திருக்கும். ஸோ அதில் கூட நம்ம கொப்பளம் வரலாம். ஸோ அந்த வாய் ஃபஸ்ட்டு தொடர்ந்து பார்த்தோம்னா பாருங்கள், வாயில் வந்து அவங்களுக்கு புண்ணு இருக்கும். அப்புறம் வந்து சென்ட்ரல்லேருந்து ஆரம்பித்து இந்த மாதிரி எங்கேயாவது பெரிஃபரிக்கு வந்து பரவும். ஃபேஸ்லையும் அதே மாதிரி இருக்கும். எப்பவுமே ஒரு வைரல் அப்படின்னு சொல்லணும்னா மூஞ்சி ஜிவுன்னு சகப்பாகி மூஞ்சில் வந்து ரெஸ்பிரேட்டரி கட்டாரா அப்படிம்பாங்க இங்கிலீஷில். மூக்கு ஒழுவிக்கிட்டே இருக்கும், கண்ணு ஜிவுன்னு சகப்பா அப்படியே மாறி இருக்கும். அது பார்த்தாலே தெரியாது வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த வைரஸ்னா கூட அது ஒரு மூஞ்சி ஜிவுன்னு மூக்கு ஒழுவிக்கிட்டு இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம், ரேஷ் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு கை கால் எல்லாம் ரேஷ் வரும், பிளிஸ்டர் வரும். பிளிஸ்டர் வந்து மேலே வந்து கிரஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுனாக்கா அது வந்து அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்டிவிட்டி வந்து இது கம்மியாயிடும். ஸோ இவங்களுக்கு என்னென்ன இருக்கலாம்னா, நாசியா ஃபீவர் இருக்கும். எந்த வியாதி இருந்தாலும் நாசியா வந்து வரும். அதாவது வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், வாமிட்டிங்கே இருக்கும், உடம்பு வலி சும்மா அப்படி வலி இப்படி எக்கச்சக்கமாக வலிக்கும். சாப்பிட முடியாது. ப்ளஸ் சாப்பிட்டா கூட வாயில் வந்து புண்ணு இருக்கிறதால சாப்பிட்டா முழுங்க முடியாது. ஸோ அதுக்கு தக்கன நம்ம வந்து சாப்பாடை வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். இது வந்து எப்படி பரவுது அப்படின்னா, ஒரு கை குலுக்கிறதால, டைரக்ட் கான்டாக்டால, இல்லை வந்து ஒருத்தவங்க இருமும் போது தும்மும் போது வந்து டிராப்லெட் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அது வழியாகவும் வந்து இது பரவும். டிராப்லெட் இன்ஃபெக்ஷனா இருமும் போது தும்மும் போது, ஒருத்தர் வேகமாக பேசும்போது 20 ஃபீட் வரைக்கும் அது வந்து அதோட திவலைகள் வந்து வருது. ஸோ அவங்களுக்கு பரவும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேர் தான் டிராப்லெட் இன்ஃபெக்ஷன். ஸோ அது வழியாகவும் வரும். அது இல்லாமல் காற்றுலையும் அப்படியே பறந்து ஒரு சில மாதங்களை பாருங்க, சம்மரில் சில சமயம் வரும் பாருங்க, நிறையா காற்றுல அப்படியே பறந்து கூட வரும். அப்புறம் வந்து கூட வந்து வரும்போது நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து வெசிக்கல் இருக்கு. அதுக்கப்புறம் தான் மேலே வந்து கிரஸ்ட் ஃபார்ம் ஆகும். தவிர சிக்கன் பாக்ஸுக்கு இந்த கிளாண்டெல்லாம் இருக்கு, வந்து அந்த தொட்டு பார்த்தோம்னா இங்கே இந்த காதுக்கு கீழே அதுக்கும் பாருங்க, அந்த கிளாண்டெல்லாம் வந்து சொல்லா இருக்கும். நிணநீர் குழாய் அந்த இதெல்லாம் வந்து சொல்லிங்க வீக்கம் இருக்கும். சொறி அரிப்பு எடுத்து பிடிச்சி தள்ளிடும். ஹெட்டேக்கும் சரியான ஹெட்டேக்காக இருக்கும். வயிறு வலி இருக்கும். இதெல்லாம் வந்து கிளாசிக் சிம்டம்ஸ் ஆஃப் சிக்கன் பாக்ஸ். பொதுவாக இது ஃபஸ்ட்டு எக்ஸ்போஷர் அவனுக்கு கிடைச்சதுலேருந்து 10லேருந்து 21 நாளுக்குள்ளே எல்லாமே இது பண்ணி முடிஞ்சிடும். யூஸ்வலாக வந்து டூ வீக்ஸ் 14லேருந்து 16 நாளில் வந்து முடியும். எப்படி இதுனாக்கா இந்த இதை பார்த்தா தெரியும். இப்போ பாருங்கள், எக்ஸ்போஷர் இப்போ தான் ஒருத்தன்ட்டு அவன் பிக்கப் பண்ணியிருக்கான்னு வைங்க. அவன் வந்து இது வந்து 21 டேஸில் வந்து 6 டேஸில் இப்படி லோ கிரேட் ஃபீவரு, மலேஸ்னா உடம்பு சும்மா ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக இருக்கிறது. அது எந்த வைரஸ் வந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக டயர்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மாதிரி மேக்யூல் அந்த இது வந்து எப்படின்னா மேக்யூல்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வரும், சிகப்பாக இருக்கும். அப்புறமேல இந்த மாதிரி ஃப்ளூயிடு உள்ளே போயிருக்கும். நான் அடுத்த ஸ்டேஜில் வந்து இது பஸ்ஸு, அதாவது சீல் பிடிச்சி உள்ளே இருக்கும். அடுத்த ஸ்டேஜில் இது மாதிரி மேலே வந்து ஆடை ஏடு மாதிரி பரவிடும். இந்த 3 இடத்துலையுமே வந்து அவங்க இன்ஃபெக்ஷனை வந்து பரவுவாங்க. ஆனால் அப்படி ஏடு படிஞ்சோடனே அவங்க வந்து இன்ஃபெக்ஷனை பரப்ப மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து 16 நாளில் வந்து அவங்க ஓரளவு வந்து எல்லாருக்கும் வந்து சரியாயிடும். இப்போ அதெல்லாம் 21ஆம் நாள் இல்லைன்னா 16 நாள் எல்லா லீஷனும் வந்து ஹீல் ஆகிடும். இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு பார்க்க போனால்
ஃபர்ஸ்ட் வந்து பிசிக்கல் எக்ஸாம் பண்ணோம். ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. யாராவது வந்து சிக்கன் பாக்ஸ் இருந்தவங்க கூட இருந்தீங்களா, ஊசி வந்து வேக்சினேஷன்லாம் போட்டுக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்டுட்டு மறுபடியும் அவங்க வந்து ஹிஸ்ட்ரி கேட்டுட்டு அப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இது எப்படி இருக்கு, சென்ட்ரல்ல இருந்து இந்த மாதிரி பெரிஃபரல்ல பரவுதா, வெளிப்பக்கமா பரவுதா, வாயில புண்ணு இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் வந்து ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. கேட்டுட்டு பிசிக்கல் எக்ஸாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க. பிளட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், பிளட் டெஸ்ட்ல கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், சி ரியாக்டிவ் புரோட்டீன் இருக்கு, புரோட்டீனோட இது, எக்ஸ்ரே செஸ்ட், பொதுவாக ஒரு இது எடுக்கிறது, இது மாதிரி வந்து எடுத்து அதுல ஏதாவது வேரியபிலிட்டிஸ் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இன்வெஸ்டிகேஷன் பத்தி இவ்வளவுதான். ஹிஸ்டரியிலேயே முக்கால்வாசி ஹிஸ்டரி பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல தெரிஞ்சிடும். ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் ஹெல்த் பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அந்த காலத்தில் சொல்லுவாங்க குளிக்காம வச்சிருப்பாங்க. அப்படி செய்யக்கூடாது, குளிக்கணும். முடிஞ்சா என்ன பண்ணலாம், வேப்பிலையை நல்லா உருவி போட்டு நல்லா தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை விளாவாம அப்படியே கொஞ்சம் கூலாகி அந்த தண்ணியில் அப்படியே குளிப்பாட்டலாம். குளிப்பாட்டிட்டு கொஞ்சம் ட்ரை ஆன உடனே அடுத்தது அந்த புண்ணுக்கெல்லாம் பாருங்க, அந்த கொப்பளத்துக்கெல்லாம் வந்து கேலமின் லோஷன் வந்து அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணிட்டு அடுத்தது வந்து நம்ம மெடிசன் பார்க்க போனோம்னாக்கா ஏசைக்ளோவிர்னு ஒரு வைரல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவங்க அந்த அம்மாவுக்கு வந்திருந்தாக்கா அவங்களுக்கு வந்து ஓரலாக வந்து ஜோவைராக்ஸ் ஏசைக்ளோவிர் கொடுப்பாங்க. இந்த இவங்களுக்கு சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்குலாம் வந்து ஏசைக்ளோவிர் கொடுப்பாங்க. ஏன் வந்துருச்சு அப்புறம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா திடீர்னு வெளியே வந்திருக்கும் முத்து, ஆனால் கண்ணுக்குள்ளே வராமல் இருக்கணும் இல்லையா, அந்த முத்து போடாமல் இருக்கும், காதுக்குள்ள செவிடு போகாமல் இருக்கணும், மூளையில் முத்து இது மாதிரி வராமல் இருக்கணும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதை வந்து டாக்டர்கிட்ட உடனே அழைச்சிட்டு போயிட்டு வேக்சின் ப்ரிவென்டபிள் மெடிசன் அந்த டாக்டர் வந்து கரெக்டாக வந்து சின்ன பிள்ளைங்கன்னா எவ்வளோ கேஜிக்கு எவ்வளோ கொடுக்கணும், சிறப்பாக என்ன அசஸ் பண்ணி அதை வந்து கொடுப்பாங்க. அதை வந்து சாப்பிட்டுக்கணும். இது தவிர இவங்களுக்கு அரிப்பு இருக்கும். இந்த அரிப்பு ஆனால் சொரியக்கூடாது. சொரிஞ்சா ஒன்று வந்து புண்ணை வந்து டீப்பாக ஆகும். அப்போ வந்து அந்த ஸ்கார்லாம் வந்து ஏற்பட்ட முகத்தெல்லாம் நினச்சி பாருங்க, அப்படி சொரியும் போது டீப்பாக இருந்துடும். ரெண்டாவது என்னன்னா, இந்த புண்ணுலேருந்து வெளிவரக்கூடிய திரவம் வந்து பக்கத்தில் உள்ள டிஷ்யூவுக்கும் பரவி அதையும் வந்து இன்ஃபெக்ஷன் ஆக்கி விட்டுரும். அதனால அவங்களுக்கு வந்து டைஃபனைல் ஹைட்ரமின் கொடுப்பாங்க. அது வந்து ஓரலாகவே அதை வந்து ஆன்டிகிஸ்டமின், அது அரிப்பை வந்து அது கட்டுப்படுத்தும். ஒன்று குளிக்கிறது சொல்லியாச்சு. லோஷன் வந்து மேலே டாப்பிக்கலாக வைக்கணும். மூணாவது வலி இருக்கும்போது என்ன செய்யணும், பேராசிட்டமால் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் அசிட்டமினோபன், அது வந்து கொடுக்கலாம். அது ப்ரொஃபிலாக்சிஸாக வந்து ஏசைக்ளோவிர் வந்து கொடுக்கலாம். சப்போஸ் ரொம்ப ஆயிடுச்சு முடியல அப்படிங்கும் போது அவங்க இம்யூனோகுளோபுலின் கூட வெரிசல் அசோஸ்டருக்கு இருக்குது, அது வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது போட்டு அது வந்து கொடுப்பாங்க. இவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு தடுப்பூசி வந்து போட்டிருக்கணும். அவங்க வந்து ப்ரிவென்ஷனா என்ன, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். அது மாதிரி எம்எம்ஆர்வி வேக்சினும் இருக்குது. ஸோ அதை போட்டுக்கணும். எம்எம்ஆர் வேக்சின், எம்எம்ஆர்வி வேக்சின், இல்லைன்னா வெரிசெல்லா வேக்சின் தனியாக வந்து சிக்கன் பாக்ஸ் இருக்கு, அதை போட்டுக்கணும். இது எப்போ போடணும்னா 12 to 15 மந்த்ஸ் குழந்தை பிறந்தோன்னு போட்டுக்கும். குழந்தை பிறந்து 1 வயசுலேருந்து 1.25 வயசுக்குள்ளே போடுவோம் ஃபர்ஸ்ட் டோஸு. செகண்ட் டோஸ் 4 வயசுலேருந்து 6 வயசுக்குள்ளேயும் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த வியாதியோட அந்த தன்மை வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே வந்தால் கூட வராது, வந்தால் கூட வந்து அதோட தன்மை வந்து ரொம்ப கம்மியாயிடும். ப்ளஸ் வந்து பர்சனல் ஹைஜீன், கை கழுவுறது, ஏர்லியாக போய் ஜுரம் தலைவலி இது பண்ணும்போது வந்து ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணி அதுக்கு வேண்டிய தடுப்பு முறைகள்லாம் வந்து எடுத்துக்கிறதா வந்து எடுத்துக்கிட்டா நம்ம காம்ப்ளிகேஷனான நிமோனியா, பிரெயின் இன்ஃபெக்ஷனு, ப்ளீடிங் ப்ராப்ளம், டீஹைட்ரேஷன், ஜாயிண்ட் இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் வந்து நம்ம தடுத்துடலாம். சரி, டயட் என்ன சாப்பிடலான்னு பார்ப்போம். கூடியது வந்து நிறையா வைட்டமின் சி உள்ள உணவுகள், அது மாதிரி சத்தான சாப்பாடுகள், இந்த பழங்கள் வகைகள், இதெல்லாம் வந்து வாழைப்பழம், இது மாதிரி ப்ரொக்கோலி, இது மாதிரி காய்கறிகள், வாழைப்பழம் இதெல்லாம் வந்து சமைச்சு ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கலாம். அது தவிர மீன், இந்த மாதிரி நட்ஸு, ஓட்ஸு இதெல்லாம் வந்து கொடுக்கணும். இது கூடவே அது கூட லெமன்,
வாட்டர்மெலான், பப்பாயா, கேரட்டு, வெள்ளரிக்காய், பீட்ரூட்டு, ப்ரொக்கோலி, பொட்டாட்டோ, இது மாதிரி ஓட்ஸு, இதெல்லாம் வந்து தயிரில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோபயாட்டிக் இருக்குது. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கூட கூட பண்ணிவிடும். ஸோ அதை வந்து சாப்பிடணும். மில்க் ஷேக் வந்து கொடுக்கலாம். என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னாக்கா ஃப்ரைட் ஐட்டம், அந்த வறுத்தது, இது மாதிரிலாம் கொஞ்சம் சாப்பிடாம இருக்கிறது தவிர்ப்பது நல்லது. ஷார்ட்டாக என்னென்ன செய்யணும்னா, ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது. அவங்க கூடவே ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி தனியாக இருந்தால் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து கூடவே ஒரு ஆள் வந்து இருக்கணும். அவங்க நெகம்லாம் வெட்டி நீட்டமாக வளர்ந்துருக்கக்கூடாது. ஏன்னா பட் டக்குன்னு தூக்கத்தில் கூட சொரிஞ்சிக்குவாங்க. ஸோ அது இருக்கணும். நிறைய வந்து க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு நிறைய சாப்பிடணும். மட்டன் சூப்பு, ஓட்ஸு, மஞ்சள், இஞ்சி, பால் சாப்பிடணும், தயிர், இது மாதிரி வந்து நிறைய மில்க் ஷேக்கு, அது மாதிரி வந்து நிறைய சாப்பிடணும். இந்த மஞ்சள், இஞ்சி, பூண்டு இதிலெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்கும். ஒருவேளை வந்து அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, இன்னொரு தடவை வராமல் இருக்கு. அப்போ அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உதவும். நிறைய வந்து தண்ணி குடித்தோம்னா அது அப்படியே வாஷ் அவுட் ஆகி வெளியே வந்துடும். அதனால் நிறைய அந்த இதெல்லாம் வந்து தண்ணினா வெறும் தண்ணி இல்லை, ஜூஸஸ் அது மாதிரி ஏதாவது கொடுக்கணும். கிளாத்தை பொறுத்தவரை லூஸ் காட்டன் கிளாத்து தான் வந்து அவங்க வியர் பண்ணுறது. ஒரு மாதிரி ரொம்ப அடிக்கிற கலர் இல்லாமல் கொஞ்சம் ஒயிட்டு, அது மாதிரி ப்ளூ, அது மாதிரி போட்டுக்கணும். பெட்டில் வந்து அதே மாதிரி லைட் கலரில் போட்டு வேப்பலை இருக்குது பாருங்கள், நல்லா கழுவிட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு அதை சுற்றி போட்டு வச்சுட்டு அது மேலே கூட இவங்களெல்லாம் வந்து பெட்டில் வந்து போட்டு படுக்க வைக்கணும். கட்டாயமாக வந்து சொரியவே கூடாது. ஃபுட்டு வந்து நல்ல ஃபுட்டாக கொடுக்கணும். ஒருவேளை அவங்களுக்கு ஃபுட்டு நாசியாக இருந்துச்சுன்னா ஃபுட்டெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இது மாதிரி இது பண்ணி கொடுக்கணும். மஞ்சள், பொட்டாட்டோ, இஞ்சி இதெல்லாம் கட்டாயமாக வந்து இது வந்து சேர்த்துக்கணும். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிரஸ்ட்டு ஃபார்ம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து பூரணமாக குணமாயிடுவாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் பார்த்ததற்கு மிக்க நன்றி நேயர்களே. வணக்கம்.